ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் 5வது பகுதி நாம் இன்று தொடரப்போகிறோம். இந்த 5வது வால்யூமில் நாம் தலைப்பு வசனமாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், இந்த 4 வசனங்களை தேர்ந்தெடுக்கின்றோம். இந்த 4 வசனங்களையும் படிக்கிறேன், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். படிக்கிறேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன் என்று கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். பேதுருவின் மேல் ஒரு குற்றச்சாட்டு விழுந்தது. அது என்னவென்று நாம் பார்க்கலாம். இதை பவுல் முகமுகமாய் எதிர்த்தார். ஒரு சிறிய குற்றம். அந்த குற்றத்தை பவுல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் முகமுகமாய் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். 12ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். எப்படி எனில், யாக்கோபினிடத்தில் சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். குற்றச்சாட்டு எதுவென்றால் ஆகார விஷயம், புசிப்பு, சாப்பாட்டு விஷயத்து. பேதுருவிடம் சிலர் வராங்க, அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். பேதுரு புறஜாதியாரோட சாப்பிட்டாரான். இதுதான் குற்றம், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ புறஜாதியாரோட சாப்பிட்டனால விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து, அதான் யூதர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். இவர்களுடைய மாயத்தினால் பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கேட்டு எப்படி கட்டாயம் பண்ணலாம்? வசனங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அண்மையில் நான் ஒரு செய்தியை கேட்டேன். மிகப்பெரிய ஊழியக்காரர் அவர்கள் பேசினது என்னவென்றால், பேதுரு தவறு செய்துவிட்டார், பவுல் தவறு செய்துவிட்டார் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்காக இந்த பதிலை கூறிவிட்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். புறஜாதியார் அந்த மிகப்பெரிய ஊழியக்காரர் அகில உலக பிரசங்கியார், வெளிப்படுத்தின விசேஷத்தை மிக அருமையாக தெளிவாக பேசக்கூடிய நபர். அவர் சொல்லிய கருத்து, அதை நான் விளக்கம் கூற விரும்புகிறேன். பேதுரு செய்த தவறு என்னவென்றால், ஆகாரம், ஆவிக்குரிய காரியத்தில் அவன் தவறு செய்யவில்லை. உணவு காரியம், சாப்பிடுகிற விஷயத்தில் அவர் யூதர்களைப் போல நடவாமல், அதான் பேதுரு கண்டிக்கிறது. எப்படி கண்டிக்கிறார்னா, யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் மாதிரி நடக்கிறீரே,
பேதுரு நல்லா புரிந்து கொள்ளணும், பேதுரு யூதர், ஆனால் அவருடைய நடவடிக்கை எல்லாமே புறஜாதியார்களை போல இருக்கின்றது. அதை தான் பவுல் கண்டிக்கிறான். நீர் யூதனாய் இருக்க நீர் புறஜாதியாரை போல எப்படி நடக்கலாம்? அப்படியானால் புறஜாதியாரை மாதிரி இருந்தால் நீர் அதே போல பாணியில் போமே. அதை தவிர்த்து விட்டு புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்க கட்டாயம் பண்ணுவது எப்படி பண்ணலாம்? இப்போ யூதர்களை இப்போ புறஜாதியாரை மாதிரி கொண்டு வரணுமா? இதுதான், இவ்வளவுதான் தவறு. இங்கே உணவு விஷயம்தான் பேசப்படுது தவிர ஞானஸ்தானத்தை குறித்தது அல்ல. ஆனால் இந்த அகில உலக பிரசங்கியார் அவர்கள் இதை எங்கே கொண்டு தொடர்பு படுத்துகிறார் என்றால் ஞானஸ்தானத்தில் தொடர்பு படுத்துகிறார். ஞானஸ்தானத்தில் பேதுரு தவறு பண்ணிவிட்டார், ஞானஸ்தானத்தில் பேதுரு தவறு பண்ணிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் ஞானஸ்தானத்தில் குற்றச்சாட்டை சொல்லவில்லை என்பதை மேதாவியாகிய உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். அதிக மேதை படித்தவர்கள், அதுவும் பரிசுத்த வேதாகமத்தை கரைத்து குடித்தவர் சற்று இதை தியானித்து பார்க்க வேண்டும். தவறு எங்கே நடந்ததோ அதை மாத்திரமே சுட்டி காட்ட வேண்டும். எந்த இடத்தில் தவறு நடந்ததோ அதை தான் சுட்டி காட்ட வேண்டும். இதை கொண்டு வேறொரு இடத்தில் வைக்கக்கூடாது. ஏனெனில் ஊழியக்காரர்களாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் கூற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் பேசுவது வேதம், வேதத்தை வேதமாகவே பேச வேண்டும். ஞானஸ்தான காரியத்தில் பேதுரு எந்த இடத்திலேயாவது தவறு செய்திருந்தால் இந்த பவுல் அடியார் விட்டு வைத்திருப்பாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். நீர் பார்க்க வேண்டும். இன்று லட்சக்கணக்கான நபர்கள் உங்களுடைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய சிறிய தவறான வார்த்தையானது இந்த லட்சக்கணக்கான விசுவாசிகள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்ற பயம் எனக்குள் இருக்கின்றது. உங்களை குறித்த பயம் எனக்குள் இருக்கின்றது. உங்களால் விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போய் விடுவார்களே என்ற பயம் இருக்கிற காரணத்தால் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். குற்றச்சாட்டு எந்த இடத்தில் நடந்ததோ அதை மாத்திரமே பேச வேண்டும். அந்த குற்றச்சாட்டை கொண்டு எல்லா இடத்திலும் சரிப்பட்டு கட்டக்கூடாது. எந்த இடத்திலாவது பேதுரு ஞானஸ்தானத்தை குறித்துள்ள விஷயத்தில் பவுல் குற்றம் சாட்டினாரா? ஆதாரத்துடன் சொல்லவும். இது கேள்வி உங்களுக்கு வைத்திருக்கு. நான் கேள்வி என்று சொல்லும் பொழுது அந்த கேள்வி உங்களை நோக்கி வந்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பதில் அளிக்கிறவர்கள் அனைத்து என்னை போல உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அது ஆதாயமாக இருக்கும். பதில் சொன்னால் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதற்காக தான் கேள்வியை வைக்கிறேன். ஒரு இடத்திலாவது அவர் ஞானஸ்தானத்தை குறித்து குற்றச்சாட்டு வைத்தாரா? அதை குறித்து பேச வேண்டும். ஆகார விஷயத்தில் விட்டு வைக்காத இந்த பவுல் விலையேறப்பெற்ற ஞானஸ்தானம், வேதத்திலே விலையேறப்பெற்ற ஒரு வசனம், விலையேறப்பெற்ற வசனம். ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மிக தெளிவுபட 4 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று 3ஆம் வசனத்திலும், மெய்யாகவே மெய்யாகவே என்று 5வது வசனத்திலும் சொல்லியிருக்கிறார். என்னது? ஒருவன் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த வசனமானது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். ஞானஸ்தானம் என்பது சாதாரண காரியம் அல்ல. ஞானஸ்தானம் என்பது சாதாரண காரியம் அல்ல.
விலையேற பெற்றது. ஆகையால் தான் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வசனமாக தெளிவாக ஆராய்ந்து படித்துவிட்டு இன்று உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். ஏனெனில் அநேகருக்கு ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும், எதற்காக எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் தெரியாது. ஆகையினால் நான் இதை இந்த மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அநேக நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தின் அறிவை எனக்கு தாரும், வேதத்தின் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தள்ளும், வேதத்தின் ரகசியங்களை பார்க்க என் கண்களை திறந்தள்ளும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு வாங்கி விட்டுதான் இதை தெளிவுபட உங்கள் மத்தியில் வைக்கிறேன். உங்களைப் போல அநேக போதகர்கள் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை, உதாரணங்களை எடுத்து அதை ஞானஸ்தானத்தில் புகுத்து விடுவார்கள். இப்படி தவறான உதாரணங்களை சொல்லிவிடக்கூடாது. இனிமேல் சரியாக வேதத்தை படித்து பேச வேண்டும். இந்த பேதுருவை குறித்து தவறான காரியத்தை அநேக போதகர்கள் குற்றச்சாட்டு வைப்பது உண்டு. ஆனால் படிப்பது பேதுரு எழுதின புஸ்தகத்தை படிக்கிறார்கள். இப்பொழுது பேதுரு மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னது என்றால் ஆகார விஷயம், ஞானஸ்தான விஷயம் அல்ல. இந்த விஷயத்தை குறித்து அதற்கு பதில் பேதுரு சொல்லுகிறார், காரணத்தையும் சொல்லுகிறார். பவுல் குற்றச்சாட்டை வைத்தவுடன் அந்தியோகிய பட்டணம் சாதாரணமானதல்ல. ஏனெனில் அந்தியோகிய பட்டணத்தில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்ட இடம். அநேக விசுவாசிகள், மிக வல்லமை உள்ள விசுவாசிகள் உள்ள பட்டணமாகும். அந்த பட்டணத்தில் பேதுருவும் பவுலும் சந்தித்தார்கள். அங்கே நடந்த சம்பாஷணைகள் தான் நாம் படித்து கொண்டிருக்கும் கலாத்தியரில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பேதுரு அதற்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யூதாவிலே இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று என்னோட வாக்குவாதம் பண்ணினார்கள். கலாத்தியரில் பவுல் இவரை குற்றச்சாட்டு பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் பேதுரு அதற்கு விளக்கம் சொல்லுகிறார், கேளுங்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் அறிந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினார். இப்போ வரிசை விவரம் கொடுக்கிறாரு. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவெனில், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடம் இறங்கி வந்தது. நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியல்ல, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாது என்று மறுமொழி சொல்லிட்டு,
இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்து கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டிற்கு முன் வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படி மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் நம் மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். 15ஆம் வசனம். பேதுரு பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆதியிலே நம் மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இறங்குவார், எந்த சமயத்தில் இறங்குவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மோடு இருந்து இல்லை, எந்த சமயத்தில் வர வேண்டுமோ அந்த சமயத்திற்கு சரியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 16ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வார்த்தையை அனுகிரகம் பண்ணின போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கும்போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். புரிந்து கொள்ளுங்கள், காரியம் இதுதான். எப்படி யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டோ அதே போல புறஜாதியர்களுக்கும் ரட்சிப்பு உண்டு என்ற காரணத்தினால் பேதுரு புறஜாதியர்களுடன் ஐக்கியமாக இருந்தார். புறஜாதியர்களின் வீட்டில் சாப்பிட்டார். இதைதான் பவுல் குற்றச்சாட்டாக வைத்தான். எப்படி குற்றச்சாட்டு வைத்தான்? நீர் யூதராயிருக்க புறஜாதியரை வீட்டில் புசித்தது தவறு. அப்படி இருக்க புறஜாதியாரை நீர் எப்படி யூதனாக ஆக்க முடியும் என்ற கேள்வி பவுல் வைத்தார். அது ஒன்றும் குற்றமில்லை, அவர் கேட்டது சரிதான். காரணம், படிக்கின்றேன். கலாத்தியர் 2:14. அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இதுதான் பவுல் வைத்த குற்றச்சாட்டு. பவுல் பேதுருவை கண்டித்தார், முகமுகமாக கண்டித்தார். சாப்பாட்டு விஷயத்தில், உணவு காரியத்தில் இவ்வளவு கண்டித்தவர், எதிர்த்தவர், இந்த ஞானஸ்தானத்தை குறித்து தவறு இருந்தால் பவுல் விட்டு வைத்திருப்பாரா? அவர் விடவே மாட்டார். ஆகார விஷயத்தில் கூட பவுல் விட்டு வைக்கவில்லை, தெளிவாக இருந்தார். ஆனால் போதகர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? பேதுரு தவறு செய்து விட்டார். பேதுரு தவறு செய்து விட்டார் என்றால்
பவுலும் தவறு தானே செய்து விட்டார். அவரும் எந்த ஞானஸ்தானம் எடுத்தார்? பேதுரு எந்த ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தினாரோ அதே ஞானஸ்தானத்தை தான் பவுல் எடுத்தார். ரோமர் 6 அதிகாரம் 3 அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் என்று சொல்லியிருக்கிறாரே. ரோமர் 6 அதிகாரம் 3 அப்போ பேதுரு தவறு இழைத்தார் என்றால் பவுலும் தவறு தான் செய்திருக்கிறார். அதை ஏன் பேச மாட்டேங்கிறீர்கள்? பேதுருவின் மேல் குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. அது தவறு. நாம் தேவனுக்கு பதில் கூற வேண்டும். இந்த வேதத்தை நம் கரத்தில் தந்த தேவனுக்கு பதில் கூற வேண்டும். அவர்கள் அப்போஸ்தலர்கள் தேவனோடே 3.5 ஆண்டுகள் கூடி உலாவினவர்கள். அவரோடே சாப்பிட்டார்கள், நித்திரை செய்தார்கள், அவரோடே அவர்கள் உலகத்தை சுற்றி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மேன்மையானவர்கள். அவர்கள் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பது அது பயங்கரமான காரியமாக உங்களுக்கு முடியும். அது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்களாகும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த ஊழியக்காரர் மிகப்பெரிய அகில உலக பேச்சாளர் பவுல் கூட தவறு செய்து விட்டார் என்று ஒரு இடத்தை குற்றம் சாட்டுகிறார். பவுல், பேதுரு குற்றச்சாட்டு வைத்தார்கள், ஓகே, அதற்கு விளக்கம் கூறிவிட்டேன். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நிதானித்து கேளுங்கள். பேதுரு மீது குற்றச்சாட்டு வைத்த பொழுது, பவுல் வைத்த பொழுது, அங்கே பேதுரு விளக்கம் சொல்லிவிட்டார். நான் செல்லவில்லை, ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார், நான் புறஜாதி வீட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. அப்படி இருக்க புறஜாதியாருக்கு சுவிசேஷம் வரும் பொழுது யூதர்களுக்கும் சுவிசேஷம் இருக்கின்றது. யூதர்களுக்கு சுவிசேஷம் இருந்தால் புறஜாதியார்களுக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டியாகும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் யூதன் என்றும் புறஜாதி என்றும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை தான் பேதுரு அங்கே பவுலிடம் சொல்லி காட்டினார். அதுக்கு பதில் கூறிவிட்டார். அதை நீங்கள் 11 அதிகாரத்தில் படிக்கலாம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அது தேவன் அனுப்பினார். நான் தேவனோட எப்படி எதிர்க்க முடியும் என்று அங்கே கூறுகிறார். பாருங்க, 18 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். நான் படிக்கிறேன். பேதுரு சொல்லார், இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 17 வசனம் படிக்கிறேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான். பவுலுக்கு பதில் சொல்லிட்டான் பேதுரு பவுலுக்கு பதில் சொல்லிட்டான், நான் எம்மாத்திரம். அத்துடன் வாக்குவாதம் முடிந்தது. ஒரு சிறிய தவறுனாலும் பவுல் விட்டு வைக்க மாட்டார். சரியாக துல்லியமாக கவனித்து கொண்டிருக்கிறார். பவுல் ஒரு விசேஷமான ஒரு அப்போஸ்தலன். அவர் இறுதியாக அப்போஸ்தலர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர். இறுதி வரைக்கும் உத்தமமாக மரித்தவர். எந்த இடத்திலும் அவர் பயந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இந்த அகில உலக பிரசங்கியார் பவுல் பயந்து இப்படி செய்துவிட்டார், ஞானஸ்தானத்தை தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவருடைய செய்தியை, அவர் ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதை கேட்டு தெரிந்து கொண்டு நான் கொடுத்த இந்த 5வது வால்யூமை நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உண்மை புலன்படும். இப்போ அவர் சொன்ன காரியம், பவுல் தவறு செய்துட்டார், பயந்துட்டாராம். படிக்கிறீங்க கேளுங்கள். அப்போஸ்தலர்
21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கின்றேன். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். இது யார் என்றால் மூப்பர்கள் பவுலிடம் கேள்வி வைத்திருக்கின்றனர். 22ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்றும் இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். 22ஆம் வசனத்திலிருந்து 27 வரை படிக்கின்றேன், கேளுங்கள். இது அந்த போதகர், அகில உலக போதகர் சொன்ன வசனத்தை தான் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். 22லிருந்து 27 வரை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு அவர் எந்த வசனத்தையும் கூறவில்லை. அதற்கு முன்பும் செல்லவில்லை, அதற்கு பின்பும் செல்லவில்லை. முதலாவது அவர் கூறிய வசனத்தை உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு அதனுடைய விளக்கத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டே அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டே அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீர் நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளில் அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டி பலி செலுத்தி தீர்மானமும் சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறிற்றென்று அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லோரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இவ்வளவுதான் அந்த அகில உலக பிரசங்கியார் கொடுத்த வார்த்தை. இங்கே என்ன அவர் சொல்லுகிறாருன்னா, பவுல் இவர்களுக்கு பயந்து அவர் மொட்டை அடித்ததாக சொல்லுகிறார். பவுல் எந்த இடத்திலும் பயந்ததாக சரித்திரம் இல்லை. அதே வசனத்தை நீங்கள் 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 3 அதிகாரங்களையும் விசுவாச பிள்ளைகளே வீட்டில் இருந்து அமைதியாக தெளிவாக படித்து கொள்ளுங்கள், உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நான் இந்த 3 அதிகாரத்தையும் உங்களிடத்தில் படித்து சொல்வதற்கு நேரமில்லை. நான் அதை கதை சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைத்து விடுவேன். நீங்கள் அதை தெளிவாக படித்து கொண்டு இந்த அகில உலக பிரசங்கியாருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், கேள்வி கேளுங்கள், கேள்வி கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட உபதேசம் ஒருபோதும் பேசக்கூடாது என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். பவுல் தவறு செய்யவில்லை என்பது அப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு சில வசனத்தை எடுத்துவிட்டு அவர் தவறு செய்து விட்டார் என்று பவுல் மீது குற்றச்சாட்டு வைத்து விட்டார். எப்படிப்பட்ட பவுல் யாரு? பவுல் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதற்கு நாம் யாரு? வைக்க முடியுமா? யூதாஸ் மேலே வைங்கள். அவன் நரகத்திலிருந்து மேலே வந்தவன், பாதாளத்திலிருந்து ஏறி வந்தான். அவன் மீது நம்ம எது வேண்டுமானாலும் பேசலாம். மற்ற 12 அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்தில் கூட தவறு செய்யவில்லை. தேவனுக்கு பிரியமாக தான் நடந்தார்கள். ஒரு சில சிறு தவறுகள் இருந்தால் கூட அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாட்டை வைத்து மன்னிப்பை பெற்றவர்களாக தான் இருக்க முடியும்.
யாருமே பேதுரு மேலே குற்றச்சாட்டாதீர்கள். யாருமே பவுல் மீது குற்றச்சாட்டு வைக்காதீர்கள். யாருமே அப்போஸ்தலர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்காதீர்கள். யாருமே தீர்க்கதரிசிகள் மீது குற்றச்சாட்டு வைக்காதீர்கள். யாருமே பரிசுத்த வேதாகமத்தின் மீதும் குற்றச்சாட்டு வைக்காதீர்கள். அதை புனிதமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது புனிதமான வார்த்தை என்று பக்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் எந்த அளவிற்கு குற்றச்சாட்டு வைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் நரகத்தின் வாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனெனில் பவுலை குற்றம் சொல்லிவிட்டீர்கள், பேதுருவை குற்றம் சொல்லிவிட்டீர்கள். அவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், அந்த 12 சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள். உங்களை விடுவார்களா? பூமியில் இருக்கும் பொழுது எங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வச்சிட்டியா, வாப்பா வா கவனிச்சுக்கிடுவோம், விடுவாங்களா? சும்மாவா அவங்க சிங்காசனத்தை பெற்றாங்க? சிங்காசனத்தை சும்மாவா பெற்றாங்க? இரத்த சாட்சியாக மரித்து பெற்றார்கள். இரத்த சாட்சியாக 11 நபர்கள் மரித்து அந்த சிங்காசனத்தை பெற்றவர்கள். ஒரே ஒரு நபர் தான் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை, யோவான் மாத்திரம். அதற்கு பதிலாக அவர் அந்த அளவிற்கு சித்திரவதைப்பட்டார். அந்த அளவிற்கு அவர்கள் மரித்து விட்டார்கள். இவர் மரிக்கவில்லை. சகல வேதனைகளையும் அனுபவித்தவர். இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த 12 அப்போஸ்தலர்களும் வேதனையை அனுபவித்தவர்கள். அவர்கள் மீதே கை வைத்து விட்டீரா? அவர்கள் மீதே குற்றச்சாட்டா? வேதத்தை சரிவர படித்து விட்டு செய்தியை கொடுங்கள். இவன் எப்போ எடுத்தாலும் மற்ற போதர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறான். அதுதான் என் வேலையே. நீங்கள் பேதுரு மேலும் பவுல் மேலும் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது நான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியாதா? நீங்கள் அதை நிறுத்துங்க, நான் நிறுத்திடுறேன். நீங்கள் தேவ செய்தியை பேசுங்க. வேதத்தை குறித்து எவ்வளவோ காரியங்கள் பேச வேண்டியது இருக்கு. நீங்கள் அன்பை குறித்து பேசினா 1 வருஷம் அன்பை குறித்து பேசலாம். இரக்கத்தை குறித்து பேசி பாருங்க, 1 வருஷம் இரக்கத்தை குறித்து பேசலாம். ஒரு தலைப்பை எடுத்து வைங்க, வருடக்கணக்கில் நீங்கள் செய்தி கொடுத்தாலும் இந்த வேதம் ஒரு நாளும் முற்றுப்புள்ளி ஆகாது. அந்த அளவிற்கு ஆழமான பொக்கிஷங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் விட்டு யார் எங்கே தவறு செய்தால் அதை தூக்கி கொண்டு வந்துக்கிட்டு பிக்சர் போட்டு காண்பிக்கிறீங்க, சீன் போட்டு காட்டுறீங்க. என்னங்க அப்பா, இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு வெளியே சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா இவன் வந்துட்டான் ஊழியக்காரங்களை குற்றச்சாட்டு வைக்க. நான் வராமல் யார் வருவா? என்ன தேவன் அதற்கு வச்சிருக்காருன்னா நான் அதை சொல்லி தான் ஆகும். நான் அதை மூடி மறைக்க முடியாது. என் மீதும் குற்றச்சாட்டு வரும், நானும் தவறு செய்ய முடியும். அப்பொழுது என்னை குறித்து பேசக்கு நபர் இருக்காங்க, அவர் தவறு செய்வார். அப்போ அவரை பேசக்கு ஒரு ஆள் வரும். நம் மீது குற்றச்சாட்டு வரும் பொழுது நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டுகிறவர்களை பார்த்து வசைபாடக்கூடாது. விசுவாசிகளை விட்டு ஒளித்திருந்து கல்லெறியக்கூடாது. நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். ஓ, நான் பேசினது தவறு என்பதை மறுபடியும் கேட்டு வேதத்தை படித்து திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் பேசுகிறேன். எனக்கு உங்கள் மீது எந்த கசப்பும் இல்லை, பொறாமையும் இல்லை. எனக்கும் உங்களுக்கு எந்த குடும்ப சண்டையும் கிடையாது. நான் உங்கள் முகத்தை பார்த்தது கிடையாது, நீங்கள் என் முகத்தை பார்த்தது கிடையாது. வேதத்தின் மீது கவனத்தை வையுங்கள். வேதத்தை தெளிவுபட மக்களுக்கு எடுத்துரைப்போம். அதுதான் நம்முடைய பணி. மக்களிடம் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை கொண்டு செல்வதுதான் நம்முடைய பணியாகும். அதை தெளிவாக செய்வோம். ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. இங்கே பவுல் பயந்துட்டாராம். எப்படி பயந்துட்டார்? நான் வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அவர் மொட்டை அடிச்சிட்டாராம். இருபத்தி 3ஆம் வசனம் சொல்கிறாங்க, அந்த மூப்பர்கள் சொல்கிறாங்க பாருங்கள். 18ஆம் வசனம் படிக்கிறேன். மறுநாள் பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்தில் போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினாவி, தன் ஊழியத்தினால் தேவன்
புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பாஷணை நடந்துகிட்டு இருக்க சமயம் தான் இந்த மூப்பர்கள் இந்த கேள்வியை வைக்காங்க. இதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகாயிரம் பேர் விசுவாசிகள் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். கேட்குறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க புறஜாதி, இவங்க யூதர்கள் மூப்பர்கள், அவங்க அது கேட்பாங்க. அதுக்கு 21வது வசனம் படிக்கிறேன். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமையின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி. இப்போ புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணக்கூடாது. இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறார் என்றும் இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை யார் வைக்கிறா? மூப்பர்கள் வைக்கிறாங்க. இதுதாங்க நடந்த சம்பவம். விருத்த சேதனம் பண்ணக்கூடாது யூதர்களும். ஏன்னா அவங்க புறஜாதியில் இருக்காங்க, விசுவாசியாச்சு. விசுவாசியான பிறகு அவர்கள் ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றாச்சு. இனி அவர்களுக்கு விருத்த சேதனத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் சொன்ன சரிதானே? அது அந்த வாக்குவாதம் தான் நடக்கு. அப்போ நீர் எங்களை எதிர்த்து இருக்கிறால் ஒரு கேள்வி கேட்டோன்னா, எங்களிடத்தில் ஒரு 4 அனுபவசாலி இருக்காங்க, அவங்கள உங்கள் கூட அனுப்புகிறோம், நீர் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? 24ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அவங்க மொட்டை போட வேண்டியது இருக்கும், அவங்க மொட்டை போடுறதுக்குள்ள செலவு செய்ய சொல்லுவாங்க. இவர் மொட்டை போடுறதுக்கு இல்லை. ஆலயம் பவுலுக்கும் உரிமை உண்டு. புறஜாதிகள் யூதர்களுடைய ஆலயத்திற்கு செல்ல முடியாது, அது வேற விஷயம். ஆனால் பவுல் போக முடியும். அவன் பவுல் அந்த ஆலயத்துக்கு போக வேண்டுமானால், அந்த இஸ்ரவேல் யூதர்களுடைய தேவாலயத்திற்கு போக வேண்டுமானால் அந்த முறைமையின்படி தான் போக முடியும். அந்த புறஜாதி கொள்கையோடு அங்கே போக முடியாது. அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். யூதர்களுடைய ஆலயம் வேற, புறஜாதிகளுடைய சபைகள் வேற. இது ஆலயம், அது சபை. யூதர்களுடைய ஆலயத்தில் யூதர்கள் தான் செல்ல முடியும் என்பதை யூதர்களுடைய வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். புறஜாதிகளுக்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை. என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மசூதி இருக்கின்றது. இஸ்லாமிய மசூதிகள் இஸ்லாமியர்கள் தான் செல்ல முடியும். அது அவர்களுடைய சட்டம். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அந்த மசூதிக்குள் செல்வதற்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை. மசூதிக்கு வெளியே நிற்கலாம், தொழுவதற்கு வரலாம், அவர்களோட தோள் கொடுக்கலாம், பேசலாம், உணவு அருந்தலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் மசூதிக்குள் சென்று ஆராதனை செய்வதற்கு உட்கார வேண்டுமானால் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மத கூற்றின்படி இதே முறைமைதான் யூதர்களின் முறைமை. ஆகையால் புறஜாதிகளை தடை செய்ய முடியும், பவுலை தடை செய்ய முடியாது. ஆகையால் அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். அவர்கள் அந்த சுத்திகரிப்பு செலவை நீர் ஏற்றுக்கொள்ளும். அவன் முட்டை போடுவான், எதை போடுவான், என்னும் செய்யும். அதுக்குள்ள செலவை நீர் செய்யணும். அந்த நீர் முட்டை போடுறோன்னு நாங்கள் எழுதியிருக்கான், இல்லை அவர் முட்டை போட்டாருன்னு எழுதியிருக்கான். ஏங்க, நல்ல பூத கண்ணாடி வச்சு தெளிவாக பாருங்கள், வசனத்தை தெளிவாக பாருங்கள். அப்படி இல்லையா, இப்போ தான் நெட்டில் வசதி இருக்குது, பெரிய ஸ்க்ரீனாக போட்டு பார்க்கலாம். அப்படியா பாருங்கள், எங்கே தவறு நடந்திருக்கு, எந்த இடத்துல தவறு இருக்குன்னு உள்ள கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்த சுட்டி காட்டுறேன். 24ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு
சுத்திகரிப்பு. யூதர்களுடைய ஆலயத்தில் செல்ல வேண்டுமானால் முதலாவது சுத்திகரிப்பு செய்துவிட்டு தான் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். யூதர்களுடைய ஆலயத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறை செல்வார்கள். சனிக்கிழமை அன்று அவர்கள் சுத்திகரிப்பு செய்யாமல் ஆலயத்திற்குள் செல்ல முடியாது. வார வாரம் அவர்கள் என்ன மொட்டை அடித்து விட்டால் செல்வார்கள். என்ன பேசுறீங்க? நல்ல வரலாறு பேசக்கூடிய ஆள் தானே நீங்கள். ஏன் இதெல்லாம் தெரியலையோ? இன்னும் வருது, அந்த கண்டுபிடிச்சிட்டான், இந்த கண்டுபிடிச்சிட்டான், இங்கே ரோட போட்டு அங்கே, இதெல்லாம் சொல்ல தெரியுதுல்ல. மீடியா மாதிரி நியூஸ் கொடுக்குறே இல்லை. வேதத்தில் அப்படியெல்லாம் வரக்கூடாது. வேதத்தில் தெளிவாக பேசணும். இங்கே பெரிய பேச்சாளராக இருக்கலாம். நீ மனிதன் தான், நானும் மனிதன் தான். நம்ம 2 பேரும் ஏசப்பா பக்கத்தில் நிற்க போகிறோம் நியாய தீர்ப்பில். அப்போ ஆண்டவர், இவர் பெரிய ஊழியக்காரர், நீ சின்ன ஊழியக்காரன்னு என்னை ஒதுக்க மாட்டார். 2 பேருக்கும் சரியான தீர்ப்பு தான். என் வாயின் வார்த்தையின்படியும் உன்னுடைய வாயின் வார்த்தையின்படி தான் தீர்ப்பு நடக்கும். ஒருவேளை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் மேன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றதா இருந்தால் 1000 பேர் 1,00,000 பேர் கூட, அப்பா அந்த ஊழியக்காரர் வந்துட்டார், நான் போகிற இடத்துல ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப வெகு தூரம் உண்டு. நீங்கள் பெருமையை பார்த்து கொண்டு போகிறீர்கள், புகழை பார்த்து போகிறீர்கள். நான் வேத வார்த்தையை பார்த்து கொண்டு செல்கிறேன். நான் வேத வார்த்தையை மாத்திரமே பார்த்து செல்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு போதகர்களுடைய பேச்சுகளை கவனமாக கேட்டுவிட்டு தான் நான் பிரசங்கம் செய்வேன். நான் ஒரு தலைப்பை எடுத்து பேசுகிறேனே, ஆனால் அந்த தலைப்புக்குரிய நபர்கள் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அதையெல்லாம் கவனித்து விட்டு தான் நான் செல்லுவேன். என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். என் செய்தி யாரும் பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை, சரியாக பார்க்க மாட்டீர்கள். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மாதிரி சத்தியத்தை கேட்க மாட்டீர்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடாது. சாத்தான் உங்கள் கண்களை மூடி வைத்திருக்கிறான், கருப்பு துணியால் கட்டி வைத்து விட்டான். ஆகையால் சத்தியத்தை அறிய முடியாமல் இருக்கிறீர்கள். கடந்த 2 மாதமாக நான் யூடியூப் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மினிஸ்டரில் செய்தி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் 100 நபரோ 150 பேரோ தான் பார்த்தார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களில் செய்தியை பார்ப்பது அநேகம் பேர். அவர்கள் பேசிவிட்டு 1 மணி நேரம், அரை மணி நேரம் எடுக்கிற நபர்தான் நான் 2 மாதமாக சம்பாதிச்சிருக்கிறேன். 2 மாதமாக பார்த்திருக்கிற இந்த நபர்கள் இப்படிப்பட்ட பேச்சாளர்களின் அரை மணி நேரத்தின் ஆட்களாகும். 2 மாதம் என்றால் ஆயிரக்கணக்காக இதை தாண்டி விடுகிறார்கள். ஆனால் உண்மையான சத்தியத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஏனெனில் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் ஒருபோதும் என்னை நீதிமான் என்று ஆக்கிக் கொள்வது இல்லை. என் மீதும் குற்றங்கள் அநேகம் உண்டு. எல்லா மனிதர்களுக்குள்ளும் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஆகிலும் வேத வார்த்தையின்படி நாம் சரியாக நடக்க வேண்டும். பேசுவது சரியாக பேச வேண்டும். இங்கே யூதர்களின் முறைமைப்படி அங்கே ஆலயத்துக்கு சென்றார் பவுல். ஏனெனில் அவர் யூதன், அவரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகையால் தான் விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் நன்றாக தெளிவாக படித்து விட்டு அந்த அகில உலக பிரசங்கியாரிடம் கேள்வி கேளுங்கள். பவுல் இந்த இடத்தில் பயந்தாரா என்று கேள்வி கேளுங்கள். அவர் பயந்து அவங்க சொல்லுபடி நடந்துட்டாரா, அதனால் அவர் ஞானஸ்தானத்தை மாற்றியிருக்கிறாரா. அதனால் எப்படிப்பட்ட அபாரமான பொய்யை சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? வார்த்தை குறித்தான் சொன்ன, பொய் பேசுகிற நவையும் இச்சகம் பேசுகிற உதட்டையும் அறுத்து போடுவார். கவனமாக பேசணும். அவன் எங்கே எந்த காரியத்தை எங்கே எடுத்து பேசுகிறாங்க. பேதுருட்ட சொன்னாங்க, அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். பவுலை குற்றச்சாட்டு பண்ணி இவரும் தவறு பண்ணிட்டாராம். அதனால தான் பவுல் இந்த ஞானஸ்தானத்தை அங்கீகரிச்சிட்டாரு. அது யூதர்களுக்கு
இது புறஜாதிகளுக்கு கிடையாதுன்னு துணிகரமான பொய்யை சொல்லுகிறார். எந்த இடத்துல இருக்கு? யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் என்று எந்த இடத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது? காண்பியுங்கள், பேசுவோம். கேள்வி வைத்திருக்கிறேன். புறஜாதிகளுக்கு என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று எந்த இடத்தில் வசனம் குறிக்கப்பட்டிருக்கின்றது? தெளிவுபடுத்தி காண்பியுங்கள். கோடான கோடி ஜனங்கள் உங்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள். பிசாசின் கையில் ஒப்படைக்கிறீர்கள், நரகத்தின் பாதையில் ஈட்டு செல்லுகிறீர்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வானத்தில் இருக்கிறார், நம் பூமியில் இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். எந்த பிரசங்கத்தை எங்கே பண்ணணுமோ அங்கே தான் பண்ணணும். இது என்ன பிரசங்கம்? ஞானஸ்தானத்தை குறித்து அல்ல. நீங்கள் குற்றச்சாட்டு பண்ணியது ஞானஸ்தானத்தை குறித்து. ஆனால் இந்த வசனங்களோ ஞானஸ்தானத்தை குறித்து பேசவில்லை. அங்கே முறைமையின்படி உமை குறித்து நியாயப்பிரமாணத்தை குறித்து வாக்குவாதம் நடக்கு, அதை குறித்து பேசுகிறாங்க. ஞானஸ்தானத்தை குறித்து பேசலையே. நீர் கொடுத்த ஞானஸ்தானம் தப்புன்னு சொல்லலையே, அதை பற்றி பேசலையே. படிக்கிறவங்க திரும்ப உங்களுக்காக உணர்த்துகிறேன். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அவங்க அந்த 4 பேரும் போடக்கூடிய மொட்டையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதுக்குள்ள செலவு நீர் செய்யும். அப்படி செய்தால் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்னும். அப்படின்னா உங்களை குறித்து பேசுனது அபத்தமான காரியம். அவங்க போய் தான் சொன்னாங்க, நாங்கள் நம்புவோம். நீங்கள் நம்புங்க, நம்பாமல் இருங்க. நீங்கள் நம்புங்க, நம்பாமல் இருங்க. அவருக்கு என்ன? அவர் உங்களை நம்பியா ஊழியத்துக்கு வந்தார்? இந்த மூப்பர்களை நம்பியா பவுல் ஊழியத்துக்கு வந்தார்? அழைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, அவரால் அழைக்கப்பட்டார். மூப்பர்கள் இல்லை அவரை கூட்டிகிட்டு வந்தது, ஒன்று காட்டாண்டாம். ஆனால் ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது என்பதை தன் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் ஆலயத்திற்கு பிரவேசித்தார். ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. ஆனால் மூப்பர்கள் சொல்லுவாங்க, உங்களை குறித்து கேள்விப்பட்ட காரியத்தை நாங்கள் அபத்தம்னு நம்புவோம். நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ எல்லாரும் நம்புவாங்களாம், பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார். பவுல் என்ன நியாயப்பிரமாணத்தின்படியே நடந்தார்? இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் அவர் என்ன நியாயப்பிரமாணத்தின்படியே நடந்தார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லவா அவரை வழி நடத்தியது. அவர் எங்கேயாவது பேசுகிறாரா? தெளிவாக வேதத்தை படிங்க. பாருங்க, 25ஆம் வசனம் படிக்கிறேன். விசுவாசிகளான புறஜாதியர் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரங்களுக்கு படைத்ததும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோம் என்றார்கள். இது யார் அனுப்புனது? மூப்பர்கள். விசுவாசிகளுக்கு, புறஜாதிகளுக்கு இப்படியெல்லாம் தின்னக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இது நியாயப்பிரமாணம். புரிந்து கொள்ளுங்கள். 26வது வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளில் அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டி பலி செலுத்தி தீர்மளவு சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். பாருங்க, சுத்திகரிப்பு செய்தார், அவர்களோட கூட சுத்திகரிப்பு செய்து போனார். மொட்டை அடிச்சிருக்காருன்னு எழுதியிருக்கா? ஏன் மொட்டை அடிக்கணும் அவருக்கு? அவன் இந்த மூப்பர்களுக்கு சொல்ல கேட்பாரா? ஏன் அவருக்கு என்ன மொட்டை அடிக்கணும்? அவங்களும் என்ன நீர் மொட்டை அடிக்கணும்னா சொன்னார். அந்த 4 பேருக்கு மொட்டை அடிக்கணும், அவங்களுக்குள்ள செலவு நீர் ஏற்றுக்கொள்ளும். சரின்னு ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு யூத முறைமையின்படி சுத்திகரிப்பு. யூதர்களுடைய தேவாலயத்திற்கு போவதற்கு முன்பு யூதர்களுடைய தேவாலயத்தின் பண்பாடை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். ஸ்தலம், அதுதான் மக்கள் எல்லாரும் நிற்கக்கூடிய இடம். அதற்கு அடுத்த இடம் 2வது இடம். ஸ்தலம் என்பது 3வது இடம். 2வது இடம் பரிசுத்த ஸ்தலம்.
அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யூதர்கள் மாத்திரமே நிற்க முடியும். எந்த புறஜாதிக்கும் அங்கே அனுமதி கிடையாது. புறஜாதிகள் செல்ல வேண்டிய இடம், யூதர்கள், பாவம் செய்யப்பட்ட யூதர்கள், தண்டிக்கப்படக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் நிற்கக்கூடிய இடம் ஸ்தலம். மூன்றாவது இடம். இரண்டாவது இடத்தில் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் மாத்திரமே அங்கே செல்ல முடியும். மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே ஆசாரியன் மாத்திரமே இருப்பான். இதுதான் யூதர்களின் பண்பாடாகும். அந்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பு அங்கே சுத்திகரிப்புக்காக தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். வெண்கல தொட்டிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அங்கே தன் கை கால்களை எல்லாம் முகங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து கொண்டுதான் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். அல்லாமல் யாரும் செல்லுவதற்கு முடியாது. இதை தான் பவுல் செய்தார். மொட்டையெல்லாம் அடிக்கல, சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாம் கேட்கும் பொழுது எனக்குள் ஆவேசம் வருகின்றது. அடக்க முடியாத குரோதமாக எனக்குள் வருகின்றது. அது நினைக்கும் பொழுது என்ன, தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் அற்பமாக எண்ணாதீர்கள். ஏன்னா உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தெளிவாக எச்சரித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாரை அவமதித்தீர்கள்? திருவசனத்தை அவமதித்தீர்கள், நாசமடைவீர்கள் என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுகின்றது, நான் அல்ல. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அதை முழுவதுமாக மறுபடியும் படிக்கின்றேன். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். கற்பனைக்கு பயப்படணும், வேத வார்த்தைக்கு பயப்படணும், அவன்தான் பலன் அடைவான். சும்மா உங்களை மெச்சிக்கொள்ளணும், என் பிரசங்கத்தை எல்லாரும் பாராட்டணும், அதுக்குன்னு சொல்லிட்டு எதையும் கொண்டு எதிலையும் நுழைக்கக்கூடாது. சரியாக பேசுங்க. நீங்கள் எடுத்துருக்கீங்களா, ஒரு டாப்பிக்கை எடுத்துருக்கீங்களா, அந்த டாப்பிக்கை சரியாக கொண்டு போங்க. என்னுடைய செய்தியை பாருங்கள், நான் வழி விலக மாட்டேன். எந்த தலைப்பில் போகிறேன்னு அந்த தலைப்பில் தான் நிற்பேன். சிறிதளவு சென்றாலும் அங்கே கட் பண்ணிவிட்டு சரியாக அந்த இடத்துல வந்துடுவேன். தவறான காரியங்களை புகுத்தக்கூடாது. அது வேறொரு காரியத்தை குறித்து பேசுகின்றது. நீங்கள் சொன்ன இந்த 21ஆவது அதிகாரம் வேற ஒரு செய்தியை குறித்து பேசுகின்றது, ஞானஸ்தானத்தை குறித்து அல்ல. உங்களுக்கு குறிப்பிட்டு சில வசனங்களை நான் குறிக்க விரும்புகிறேன். அதிக நேரம் இவர்களுக்காக செலவழிக்க நான் விரும்பவில்லை. நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள். 21ஆவது அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை படித்துவிட்டு இப்படிப்பட்ட போதகர்களுக்கு உண்மையான விசுவாசிகளாகிய இருந்தால் நிச்சயமாக பதில் கொடுப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். 27ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த 7 நாட்கள் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லோரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இப்போ வந்து கை போட்டாங்கல்ல, பயந்தானா? அவர் சொன்னார் பயந்தாராம். இப்போ கை போட்டாங்கல்ல, அவன் பயந்து ஓட்டினானா? அதுக்கப்புறம் படித்து பாருங்க, பயந்துருக்கான்னு ஒரு இடத்த காட்டுங்க. அது மூப்பர்கள், ஏறக்குறைய அவரோட நெருங்கிய தொடர்பில் உள்ளவங்க, தொடர்பில் இருந்தவங்களுக்கு அவர் பயந்துட்டாராம். இங்கே நேரடியாக எதிராளி வந்து நின்று கை போட்டான், தொல்ல போ கொண்டு போவோம். இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். பாருங்க, இந்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான், நியாயப்பிரமாணத்தை குற்றம் சொன்னான். இந்த வந்துட்டுலாம் இந்த வசனத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். வேதத்தை எடுத்து பேசுகிற டைம்லாம் கவனமாக பேசணும்.
நான் மாத்திரமல்ல கேள்வி கேட்கிறதுக்கு. உனக்கு ஒரு வாயின்னா உன்னோட கேள்வி கேட்கறதுக்கு லட்சாதி லட்சம் வாய்கள் ரெடியாக இருக்கு. உனக்கு இருப்பது 2 கண்கள், உன்னை பார்ப்பது அநேக கண்கள். என்னை போல பக்த வீரர்கள் இருக்காங்க. இன்றைக்கும் வசனத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்காங்க. கேட்பாங்க, வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் நல்லா பேசுகிறார், நாங்கள் கை தட்டுற கூட்டம் இல்லை, நாங்கள் வைராக்கியம் உள்ள வசனத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்கள். அதுக்கு தான் இப்படியெல்லாம் நீங்கள் ஆட்டம் போட்டனால தான் பரம ஏழை தான். என்கிட்ட காசு இல்லை, துட்டு இல்லை, கடன் வைத்து தான் நான் இந்த ஸ்டுடியோவில் வந்து செய்தி உங்களுக்காக கொடுக்குறேன். கடன் வைத்து இந்த ஒரு காசு இல்லை, கடனாளியாக நின்று தான் செய்தி கொடுக்குறேன். அது யாருக்காக? எங்கள் அப்பா ஏசப்பா. எங்கள் அப்பா அளவில்லாமல் அவருக்கு கொடுப்பார். என்னை கடனாளியாக ஒருபோதும் வைக்க மாட்டார். எனக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எல்லா இடத்துலேருந்து ஒன்றை உயர்த்துவேன். அவர் உயர்த்தணுங்க, அவர் செய்வார். இந்த கடனில் அவர் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு தான் வந்து நிற்கிறேன். உங்களை மாதிரிப்பட்டவங்க இனிமேலும் இப்படியெல்லாம் ஆட்டம் போடக்கூடாது. ஏன்னா இனி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் கவனமாக பார்த்து தான் செய்தி வரும். உங்களை பார்த்து தான் மெயினாக இப்படிப்பட்ட செய்தியாளர்களை கவனமாக பார்த்து தான் செய்தி வரும். ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு என்பதை இனி ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நபர் தேவைப்படுகிறது. ஆகையால் தேவன் என்னை இந்த இடத்தில் நிறுத்தினார். ஒருவேளை இதை கேட்கக்கூடிய மற்ற சில விசுவாசிகளுக்கு இருக்கலாம் இவர் குற்றச்சாட்டு, நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, என்னை உயர்த்தக்கூடியவர் என் தேவனாகிய கர்த்தர். நான் அவருக்கு பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கேன், உங்களுக்கு அல்ல. அப்போ குற்றம் செய்கிறோம், இன்னும் குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இப்படி தவறான பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதை நம்ம கேட்கணும், பதில் சொல்லிடக்கூடாது. இதானே உங்கள் கருத்து? வருகிறேன், இன்னும் சில வசனத்தை குறித்து பேசுகிறேன். அப்பொழுது நகரம் முழுவதும் 30வது வசனம் கலக்கமுற்று ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவு பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலகம் உண்டாயிற்று. போர்சேகர் சேனாதிபதி வந்தார்கள். என்ன பாருங்க, அவர் சொன்னது யார்? பெரிய அகில உலக பிரசங்கி சொன்ன வார்த்தை. பயந்துட்டானா? இப்போ எங்கே போய் இருக்காரு? எங்கே போய் நிற்காரு? இனியும் படிக்கிறேன் கேளுங்க. அவர் 37வது வசனம் படிக்கிறேன். அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தையை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? எவ்வளோ தைரியமாக கேட்குறாங்க. இவனா பயந்தான். என்ன பேசுகிற பயந்துட்டானா? அவன் எவ்வளோ தைரியமாக கேட்குறான். ஒரு சேனாதிபதி கிட்ட, சாதாரண ஒரு போலீஸ்காரங்க முன்னால் ஒன்றால் பேச முடியாது. மதவாதிகள் 4 பேர் வந்தால் போதும், வாயை அடக்கிட்டு சும்மா இருந்துருவார். இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க கூட்டம் நீ. அவன் சேனாதிபதி கிட்ட பேசுகிறான் பாரு, என்ன கேட்குறான்? பவுல் கோட்டை கொண்டு போகிற சமயத்தில் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். அடிக்கிறான் பாருங்க, பயப்படுறானா? யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாகும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பயந்தவன் இப்போ சொல்லலாம், இந்த ஜனங்கள்கிட்ட என்னை அடிக்க வந்தாங்கல்ல எங்கள் மேலே, இப்போ நான் பேச வர என் மேடையில் நிறுத்த வைன்னு சொல்கிறான். நிறுத்துன்னு சொல்லலாம். இவனா பயந்தான் சொல்லு, பதில் சொல்லி ஆகணும். தேவனுடைய வார்த்தை இனிமேல் புரட்டக்கூடாது, தெளிவாக பார்த்து படிக்கணும். ஒரு செய்தி எடுக்கிறேன்னா அந்த அதிகாரம் முழுதும் தெளிவாக படித்து கருத்தாக பேசணும். ஏன்னா நான் எவ்வளவு என்னுடைய அப்பாவை நீ குறை சொல்லிட்டா, எங்கள் அப்பா அது ஏசப்பாவுடைய புனிதமான வார்த்தைக்காக புனிதமாக நின்ற ஒரு புனிதர் மேலே குற்றச்சாட்டு. இதை பவுல் ஒத்துக்கொள்வாரா? நீ பேசின இந்த வார்த்தையை நானே ஒத்துக்கொள்ள முடியல. பவுல் ஒத்துக்கொள்வாரா? நான் பேசிகிட்டு இருக்கா?
நான் வருது அடுத்த வசனம். அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் ஏறி நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். பயந்தவனா அப்படி சொல்லுவான், எங்கே ஒளிச்சு ஓடகில்ல பார்ப்பான், எங்கடா எப்போ வாய்ப்பு கிடைக்கும் இங்கிறது தப்புலான்ல இருப்பான். இவன் என்ன எல்லார் மேடையில் ஏறி நின்று சொல்லலாம், கையமர்த்தான், இரு. அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. அப்போ தான் அமைதல் ஆகுது. சைலண்ட். ஒரு ஊசி கீழே விழுந்தால் கூட சத்தம் வரும். அமைதல் உண்டாகி அப்பொழுது அவன் எபிரு பாஷையில் பேசத் தொடங்கினான். அங்கே சேனாதிபதி கிரேக்க பாஷைக்காரன், அவன்கிட்ட கிரேக்க பாஷையில் பேசுகிறான். அவன் கேட்குறான், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமான்னு கேட்டான். ஆமாம் தெரியுது. அப்போ கிரேக்க பாஷையில் பேசச்சுமே என்ன சொன்னான், நான் இந்த ஜனங்களோட பேசணும். சரி உத்தரவு கொடுத்துட்டான். அவன் உத்தரவு ஆனவுடனே அங்கே எபிரு பாஷையில் பேசுகிறான். கையை தூக்கணுன்னு எல்லாம் அமைதியாகுது. இப்படியாக நீங்கள் 22ஆம் அதிகாரமும் 23ஆம் வசனமும் நீங்கள் படிச்சுட்டேன்னா உங்களுக்கு இந்த மனிதன் பேசுகிற பேச்சு உங்களுக்கு தவறு என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் படிக்கிறேன். அதற்குள் இந்த ஆளை குறித்து நான் பேசுவதை விட நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா சத்தியத்தை விட்டு கொஞ்சம் நான் விலகி நிற்க இந்த விளக்கத்துக்கு கூறுவதற்காக இந்த விளக்கத்தை உங்கள் மத்தியில் சரியாக வைக்கணும். அதற்காக நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். கேளுங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கிறேன். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களை செவி கொடுப்பீர்களா என்றான். அவன் எபிரு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிசிலியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியனின் பாதருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் என்று தன்னுடைய அனுபவ சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதற்கு மேல் நீங்கள் படித்து கொள்ளணும், விசுவாசிகளை படித்து கொள்ளணும். காரணம், நான் சற்று இந்த தலைப்பிலிருந்து விலகிவிட்டேன். அவர் சொன்ன காரியம், பேதுரு தவறு பண்ணிட்டாருன்னு உள்ள காரியத்தை விளக்கம் சொல்லிட்டேன். பவுல் தவறு பண்ணிட்டாருன்னு உள்ள விளக்கத்தை சொல்லிட்டேன். இப்போ இரண்டையும் உங்களுக்கு தெளிவுபட கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இனி இப்படிப்பட்ட உதாரணங்களை போதகர்கள் உங்கள் முன்னே சொல்லும் பொழுது உடனே கேள்வி கேட்க வேண்டும். ஏன்னா நாம் அனைவரும் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும். நாம் நித்திய ஜீவனுக்குள் செல்ல வேண்டுமானால், நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனுக்குள் செல்ல வேண்டுமானால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் என்ன, அதை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை யார் ஆராய்ந்து பார்க்கலையோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆகையால் இப்பொழுது அந்த நபர், அந்த அகில உலக பிரசங்கியார் பேசின செய்திக்கு நான் பதில் கொடுத்திருக்கேன். 2 செய்தியும் கேளுங்கள். நீங்கள் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆணித்தரமாக பேசுகின்றது. அப்பொழுது யார் வேத வாக்கியங்களை ஆராயவில்லையோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு போவது கடினமாகும். நித்திய ஜீவனுக்குள் செல்ல வேண்டுமானால் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொள்வது நம்முடைய அனுதினமும் கடமையாகும்.
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணி அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அது சாட்சி கொடுக்கின்றது. அப்படியானால் பாருங்கள், நாம் நித்திய ஜீவனுக்குள் செல்ல வேண்டுமானால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி எனில், ஞானஸ்தானம் என்பது மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அதற்காகவே நான் வாதாடி கொண்டு வருகிறேன். எப்படி கோர்ட்டில் வாதாடுகிறார்களோ அதே போலதான் வாதாடுகிறேன். அவர்கள் அவர்களுடைய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், நான் என்னுடைய குற்றச்சாட்டை வைக்கிறேன். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளை, நீங்கள் தான் நீதிபதிகள். நீங்கள் சரியாக தீர்ப்பு சொல்லுங்கள், சரியாக நீங்கள் தீர்ப்பு எழுதுங்கள். அந்த போதகர்களுடைய ஞானஸ்தான செய்திகள் அனைத்தையும் கேளுங்கள். நான் கொடுத்திருக்கின்ற இந்த ஞானஸ்தான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் கேட்டு தீர்ப்பு எழுதுங்கள், தீர்ப்பு எழுதுங்கள். ஏனெனில் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் முன் சுட்டி காட்டிவிட்டேன். பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க வேண்டுமானால் ஏசப்பா என்ன சொன்னார்? யோவான் 3:3 யோவான் 3:5 சொல்லுங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது என்று மெய்யாக சொல்லிட்டார். அப்போ அப்படியானால் அவர் ஞானஸ்தானத்தை வலியுறுத்தி இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசம் வந்துட்டு அவன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு மார்க்கில் சொல்லிட்டாரு. இவன் விசுவாசிக்கலையோ அவன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படியான அவன் என்ன ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் விசுவாசிக்கல. யார் விசுவாசிக்கலையோ அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அதுதான் உண்மை. இப்போ பேதுரு தவறு செய்துட்டார்னு குற்றச்சாட்டு வச்சாங்க, பவுல் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் இவர்களுடைய ஞானஸ்தானத்தை குறித்து. ஆனால் சம்பவங்கள் வேறு, அதான் பார்க்கணும். ஞானஸ்தானத்தை குறித்தல்ல. பேதுரு மீது வச்ச குற்றச்சாட்டு உணவு விஷயம், ஆகார விஷயம், ஞானஸ்தானம் அல்ல. அப்படி குற்றச்சாட்டு வச்சு அவர் செஞ்ச ஞானஸ்தானத்தை குறித்து யூதர்களுக்கு பயந்து அவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, பயந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுத்தாரு. அப்படி வசனத்தை காட்டுங்க. பவுல் யூதர்களுக்கு பயந்து இந்த ஞானஸ்தானத்தை சொல்லிட்டார், அப்படி வசனத்தை காட்டுங்க. இல்லை, இங்கே வேற காரியம். பவுலை குறித்து சொன்ன காரியம் வேற, பேதுருவை குறித்து சொன்ன காரியம். இந்த காரியங்களை கொண்டு ஞானஸ்தானத்தில் வைத்துவிட்டு, பார்த்தீர்களா இவர் தவறு செய்து விட்டார், அப்படியே ஞானஸ்தானத்தை இவர்கள் தவறு செய்து விட்டார்கள், ஏசப்பா சொன்னதை மறுத்து விட்டார்கள்னா நரகத்துக்கு இல்லை போகணும். சிங்காசனத்தை எப்படி கொடுத்தாரு தெரியாதோ? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறார். யூதாசு ஏசப்பா காட்டி கொடுக்க முன்னால் சொல்லலையா, நீ செய்ய வேண்டியது செய்ப்போ சொல்லலையா? இந்த கூட்டத்தில் ஒருத்தன் துஷ்டன் இருக்கான்னு தெரியாதா அவருக்கு? சொன்னார்ல. அப்போ பேதுரு மறுதளிப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த வசனத்தை அவன் மறுதளிக்கிறது சேவல் கூவிடும், அதை மாத்திரம்தான் சொன்னாரே தவிர ஞானஸ்தானத்தை குறித்தது அல்ல. ஏசப்பாவே ஆமோதிச்சாரு. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா என்ன கட்டளை கொடுத்தாரோ, பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்துன்னு சொன்னார்ல, நீங்கள் கொடுங்கன்னு கட்டளை கொடுத்தார்ல, அதை தான் பேதுரு நிறைவேற்றினான் என்பதை இப்பொழுதும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பேதுரு கொடுத்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து அன்றைய என்ன பேசினாரோ அதை தான் கொடுத்தான். வேற எந்த மாற்று கருத்து இடமில்லை. இயேசப்பா என்ன சொன்னார்? மத்தேயு 28:19 சீசர்களை பார்த்து படிக்கின்றேன், கேளுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, இதானே சொன்னார். இந்த வசனத்தை தான், இந்த ஞானஸ்தானத்தை தான் பேதுரு கொடுத்தான். வேற எந்த ஞானஸ்தானத்தையும் கொடுக்கல. உங்கள் மண்டையில் யாரில்ல, உங்கள் இந்த போதகர்களுக்கு, அது இப்பொழுது உள்ள போதகர்.
நவீன உலக போதகர்களுக்கு மண்டையில் ஏறல. பேதுரு கொடுத்த இந்த வசனம் தான், இதில் தான் கொடுத்தான். எப்படி? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே கொடுக்க சொன்னார். நாமத்திலே. இப்போ 3 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 பெயர்களில் 3 நபர்களில் யாருக்கு பேர் இருக்கின்றது? பிதாவுக்கு பேர் இருக்கா? இருக்கா? குமாரனுக்கு பேர் இருக்குல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தாவிக்கு பேர் இருக்கா? இல்லை. பிதா என்பது பொது பெயர், பரிசுத்தாவி என்பது பொது பெயர், குமாரன் என்பது பொது பெயர். அந்த குமாரனுக்கு ஒரு பெயர் இடப்பட்டிருந்தது. அந்த பெயர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தில் தான் கொடுத்தான். என்ன தப்பு சொல்லுங்க? அந்த நாமத்தில் யாருக்கு பேர் இருந்ததோ அவருக்கு பேரில் கொடுத்துட்டான். ஏன்னா அவர் பேரில் தான் பாவ மன்னிப்பு இருக்கு. அவருடைய பேரில் தான் பாவ மன்னிப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவன் அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தான். பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளேந்தரங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். எரேமியா 17:10 தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனுஷனுடைய உள்ளந்தரங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். பேதுருக்கு அது தெரியாதா? அவருக்கு பவுலை குறித்து தெரியாதா? இவங்க தவறு பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள எப்படி அபிஷேகித்திருப்பார்? இதெல்லாம் உங்களுக்கு நினைவு வராதோ? அவங்க எப்படி இந்த அற்புதங்களை எல்லாம் செஞ்சார்? எவ்வளோ பெரிய தவறு! அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்களே, அவர்கள் என்ன நரகத்திற்கா போனாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற அவர்கள் நரகத்திற்கா போனார்கள்? காட்டுங்க, சுட்டி காட்டுங்க. சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று 2ஆம் அதிகாரத்திலே இருக்கின்றது. அன்றைய தினம் 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு நபராவது ஞானஸ்தானம் எடுத்தது உண்டா என்று வேதத்திலிருந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிங்க. எனக்கு வேண்டாம், காண்பிங்க. இல்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உள்ள இந்த வசனத்தின் அடிப்படையில் எந்த அப்போஸ்தலன் ஞானஸ்தானம் கொடுத்தான்? அதை நிரூபித்து காட்டுங்க. கேள்விதான் இதெல்லாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய உள்ளேந்திரங்களை சோதித்தறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறவராய் இருக்கிறார். தேவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது பரிசுத்தாவி எப்படி தருவார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்வோம்னா அந்த தினம் எப்படி பரிசுத்தாவியை ஊற்றுவார்? சொல்லுங்க. ஊற்ற மாட்டார், ஊற்றவே மாட்டார். பேதுரு எந்த அப்போ ஞானஸ்தானத்தை சொன்னாரோ அதே ஞானஸ்தானத்தை தான் பவுல் எடுத்திருக்கிறாரு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இதை எப்படி புரட்டுவீங்க? அவர் சொல்லிட்டாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். அவர் தன்னோட சேர்த்து சொல்ல, நாம் அனைவரும். பவுல் அப்போ அந்த ஞானஸ்தானம் தானே எடுத்தார். இந்த வார்த்தைகள் தந்த தேவனுக்கு நாம் தலை வணங்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒருபோதும் நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. நீங்கள் ஒருவேளை பாவ மன்னிப்பு பெறாமல் பரலோகம் போகலான்னா முடியாது. நமக்குள் தங்கியிருக்கும் பாவம் நேராக நரகத்தை நோக்கி கொண்டு போயிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான். 2 வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். மத்தேயு 28:19 அப்போஸ்தலர் 2:38 வசனத்தையும் ஒருமித்து கவனித்து படித்து பாருங்கள். எந்த வசனத்தில் பாவ மன்னிப்பு இருக்கின்றது?
எந்த வசனத்தில் பாவ மன்னிப்பு இருக்கின்றதோ அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செயல்படுங்கள், அந்த காரியத்தை செயல்படுத்துங்கள். 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எந்த காரியத்தை செயல்படுத்த சொல்லியிருக்கின்றதோ அதை செய்யுங்கள். பாவ மன்னிப்பு எங்கே இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் கலாத்தியர் 3 அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கிறேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இது யார் சொல்ல? பவுல் சொல்கிறார். பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 3 அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டீர்களா? கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அங்கே நீங்கள் எத்தனை பேர் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்களோ என்று எழுதவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று பவுல் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். என்ன இவங்க சொன்னாங்கல்ல, வித்தியாசம் பண்ணாங்களா? அது யூதர்களுக்காகவும் இது புறஜாதிகளுக்காகவும். இங்கே பவுல் சொல்கிறார், கேளுங்க. பவுல் சொன்ன யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாம ஞானஸ்தானமும், புறஜாதிகளுக்கு பிதாகுமார பரிசுத்தாவின்னு சொன்னார்ல, அதுக்கு பதில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, அடிமையானாலும் சரி, சுவாதீனமாக இருந்தாலும் சரி, ஒரே சரீரம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சரீரம். அந்த சரீரத்திற்குள்ளாக தான் நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, அது விளக்கம் அழகாக சொல்கிறாரு. பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக நாம் எப்பொழுதும் மரிச்சிட்டோம், நரகத்துக்கு போயிட்டு இருந்தோம். இதை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நம்மை ஞானஸ்தானத்தின் மூலம் மரிக்க வச்சு உயிர்ப்பிக்க வச்சார். பவுல் சொன்னார், ஞானஸ்தானத்தின் மூலம் பாவத்துக்காக மரித்து விட்டோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உயிர்த்தெழுந்து விட்டோம். அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் கழித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல என்று நாம் ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கின்றோமோ அத்துடன் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மரித்து விட்டது, நாம் பரலோகவாசிகள் ஆகிவிட்டோம் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். பார்த்தீங்களா, என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரிப்பட்ட பவுல் அப்போஸ்தலர், பேதுரு, இப்படிப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நிராகரித்து விட்டு இப்படிப்பட்ட போலி போதகர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்களே, இனிமேலாவது சிந்தித்து வார்த்தையின்படி நடவுங்கள், வேத வார்த்தையின்படி நடவுங்கள். வேத வார்த்தை அங்கொன்று இங்கொன்று இருக்கின்றது, சரியாக இணைத்து செயல்படுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்றார். பாருங்க, கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் சுமந்து திரிகிறோம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற உடனே இப்போ நமக்குள் எந்த ஜீவன் வருது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் நமக்குள்ளே வருது. அவருடைய மரணத்தை தான் நம்ம சுமக்கிறோம்.
இன்னும் ஒரு விளக்கம், இன்னும் ஒரு போதனை. இதுதாங்க சுவிசேஷம், இதாங்க ஆசீர்வாதம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கிறேன் கேளுங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமே ஆனால் அவரோட கூட பிழைத்திருப்போம். சொன்னது யாரு? பவுல். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. பவுல், பேதுரு செய்த இந்த ஊழியங்கள், அவர்கள் கொடுத்து வந்த இந்த ஞானஸ்தானம் உண்மை உள்ளது என்று பவுல் சொல்றாரு. பேதுருவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் உண்மை உள்ளது என்று யார் சொல்றா? பவுல் சொல்றார். பவுல் அந்த ஞானஸ்தானம் தான் எடுத்தார். என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமே ஆனால் அவரோட கூட எழுந்திருப்போம். நான் இயேசு கிறிஸ்துவோட மரிக்கிறேன் ஞானஸ்தானத்தின் மூலம். நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமே உயிர் தள்ளுகிறேன். இதை விட என்ன விளக்கம் வேணும்? பாருங்க, நமக்கென்று மரண தண்டனை இருந்தது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒருவனுடைய இருதயத்தில் பாவம் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு பயம் இருக்க வேண்டும். பாவம் என்பது மரணத்துக்கு போகும் வழியாகும். பாவம் என்பது மரணத்துக்கு போகும் வழியாகும். அந்த பாவமானது நம்முடைய இருதயத்தில் நீங்காத இடத்தை பிடித்து இருக்கின்றது. ஆகையால் தான் யோபு சொன்னார், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் ஒருவனும் பரிசுத்தவனும் இல்லை, நீதிமானும் இல்லை. ஏன்னா பாவம் நம்முடைய இருதயத்தை நீங்காத இடத்தை பிடிச்சி வச்சிருக்கு. நீங்கள் எப்படி தான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் கதறி அழுதாலும் சரி, வயதானாலும் குரங்கு தன் வித்தையை மறப்பதில்லை. அதே போல நாம் ஞானஸ்தானம் எடுத்தாலும் நம்முடைய பாவங்கள் நமக்கு நினைவில் இருக்கும். இந்த வருடம், இந்த ஆண்டு, இந்த நேரம் நான் இந்த பாவத்தை செய்தேன் என்ற நினைவு நமக்குள் இருக்கும். காரணம், பாவமானது நம்முடைய சரீரத்தை ஆண்டு கொண்டது. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. இப்பொழுது நம்முடைய நினைவில் அந்த பாவம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நினைவில் பாவம் இல்லை. அவர் மறந்துட்டார். காரணம், நமக்குள் நினைவில் நிற்க வேண்டிய காரணம் என்ன? நாம் இறுதி வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் முன்னால் இந்த பாவம் செஞ்சேன், இனிமேல் செய்யக்கூடாது, அப்பா அந்த பாவத்துக்கு தண்டனை வந்துடும். நாம் அதை விட்டு விலகியே போவோம். காரணம், அந்த பாவம் நம்மளை எச்சரித்து கொண்டிருக்கும். அந்த பாவம் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கும். சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. பவுல் சொல்றாரு, முள்ளு அது நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். நீ முன்னால் இதை செஞ்சா கவனம். இப்போ நீ யாரு? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவன். குத்திக்கிட்டே இருக்கும். நினச்சிக்கிடணும், ஒரு முள் அது குத்திக்கிட்டே இருக்கும். அது சாத்தானுடைய தூதனா. அப்போ பாவம். ஞானஸ்தானம் எடுத்து எவ்வளோ பெரிய பிரசங்கி, தேவனால் சாட்சி பெற்றவர் சொல்கிறாரு, அது குத்திக்கிட்டே இருக்கு. ஆகையால் பவுல் தெளிவாக பேசினார், தெளிவாக தன்னுடைய நடவடிக்கையை இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக சரியாக அமைத்து கொண்டார். காரணம், அந்த முள் அவனை குத்தி கொண்டே இருந்தது. அதே போல நாமும் சரியாக இருக்க வேண்டும், துல்லியமாக இருக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் சுதந்திரமாகிவிட்டேன், இனி சாத்தான் என்னை ஒன்று செய்ய முடியாது என்று நீங்கள் கணக்கு எழுதி வைத்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். நினைவில் இருக்கணும்,
அந்த முள் இருக்கணும், சிந்திக்கணும் அனுதினம். இனிமேல் அது செஞ்சிடக்கூடாது. அது நினைவில் இருக்கிற காரணத்தினால் நாம் நம்முடைய பாதையை சரியாக அமைத்து கொள்ள முடியும். சாத்தான் நம்மை வஞ்சிக்க முடியாது. அந்த தவறை நம் கண் முன்னால் வரும் பொழுது, மறுபடியும் அந்த தவறு முன்னே வரும் பொழுது நமக்கு முன்பாக நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். மகனே, இந்த இரத்தத்தால் தான் உன்னை மீட்டு கொண்டேன், மறுபடியும் அதை இயேசுவின் நாமத்தினால் துரத்திவிடு, அது அகன்று சென்று விடும். ஆகையால் தான் வேதம் கூறுகிற வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாவ மன்னிப்பு எதில் இருக்கின்றதோ அந்த ஞானஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வரக்கூடிய தண்டனை குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். எந்த மனிதனும் பரலோகத்தில் வந்து நம்மை காப்பாற்ற முடியாது. எந்த போதகரும் நம்மை வந்து காப்பாற்ற முடியாது. இப்பொழுதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களையும் தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறைவுபடாது. நம்முடைய நித்தியத்தை தேவன் அந்த வசனத்தில் வைத்திருக்கிறார். இனிமேலும் இப்படிப்பட்ட போதகர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்முடைய நித்தியத்தை இழந்து விடாத வண்ணம் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.